சௌந்தர்யலகரி 65வது ஸ்லோகம். வெற்றி வீரர்கள் விரும்பும் வெற்றிலை கவளம். ரணே ஜித்வா தைத்யான் ஹவர்தசிஹ்ரஸ்ரைர்கவசிபிஹ நிவர்த்தை சண்டாம்ச திரிபுரஹர நிர்மால்ய விமுகைஹ விஷாகேந்திரோவேந்திரைஹ சசீசத கற்பூர சகலா விலீயந்தே மாதஸ்வ வதன தாம்பூல கபலா. சூரபத்மன், தாரகன், சிம்மமுகன் ஆகிய அரக்கர்கள் தேவர்களுக்கு தீராத துயரத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். அந்த தருணத்தில் தேவர்கள் அவ்வசுரர்களிடமிருந்து காக்கும் பொருட்டு சுப்பிரமணியரை தேவசேனாபதியாக முடிசூட்டி விட்டனர். குமாரசுவாமியும் அசுரர்களை அழிக்க பராசக்தியை வழிபட்டு அவரது அம்சமான சக்தி ஆயுதத்தை பெற்று அரக்கர்களை அழித்து வெற்றி வாகை சூடிக்கொண்டார். இவ்விஷயத்தை தேவியின் தெரிவிக்கும் பொருட்டு குமாரசுவாமியும் தேவேந்திரனும் மகாவிஷ்ணுவும் அன்னையின் சன்னதிக்கு விரைந்தனர். மரியாதை நிமித்தமாக தங்களின் தலை அணிகளை களைந்து கையில் பிடித்தபடி கவச்சங்களை அணிந்தவர்களாய் வந்த மூவரும் திரிபுரானந்தகரான ஈசனின் சண்டிகேஸ்வரரின் சிவ நிர்மால்யத்தில் மனம் செலுத்தாதவர்களாய் அம்பிகையின் முன் சென்று செய்தி தெரிவிக்கவும், அப்போது வாயில் சந்திரன் போன்ற வெண்மையான பச்சை கற்பூர துகள்களோடு கூடிய சுவாசன மிகுந்த தாம்பூலத்தை சுவைத்து கொண்டிருந்த ஜெகன்மாதா அதனை மூவருக்கும் பிரசாதமாக கொடுத்தருளினார். அதனை மூவரும் பெற்று பக்தியோடு உண்டு அருள் பெற்றனர். அம்பிகையின் நிர்மால்ய மகிமையினாலேயே குமாரசுவாமி ஞான பண்டிதனாக விளங்கி வருகிறார் என கொள்ளலாம். இவ்விதம் தேவியை உபாசிப்பவர்கள் சகல வித்தையிலும் தேர்ந்தவர்களாக தேவியின் பரிபூர்ண கடாட்சத்தை பெற்று வாழ்வார்கள். இதது கொப்ப அபிராமி அந்தாதி பாடல் 97. ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதி பிரம்மன் முராரி புதிய முனி காதி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே.